ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு ஷான்பிரிக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் செஷன் பற்றி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். நான் ஒரு 3 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 3 எக்ஸசைஸை ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சவங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு 2 எக்ஸசைஸை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த 3 எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சவங்க இந்த எக்ஸசைஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் என்னென்ன நான் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் வேர்டில் வந்து ஒரு ஃபார்மை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். பாருங்க, இதை நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லோகோ எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சிஸ்டமில் பிக்சர் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா பிக்சர் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஷேப்ஸில் இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸை வந்து ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபுல்லாகவே வந்து நான் அட்மிஷன் ஃபார்ம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் இன்வாய்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது வேர்ட் மூலயமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நான் எப்படி டைப் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சில பேருக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து எதில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். இங்கே நேம்னு கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் கொடுத்துருக்கேன்ல, இந்த பாக்ஸ் எதில் ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டிடுறேன். ஸோ நான் ஒரு நியூ ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா நேம் கொடுத்துருக்கேன். இப்போது நீங்கள் அந்த குட்டி குட்டி பாக்ஸஸ் எதில் நீங்கள் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப்ஸில் போய் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இன்சர்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இன்சர்ட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேப்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் பாக்ஸ் இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ட்ரா பண்ணுறேன். கரெக்டாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் அகைன் போய் இன்னொரு பாக்ஸ் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இதை காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல்-C கொடுத்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல்-V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடும். அப்படியே இந்த பாக்ஸோட அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்குன்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் இன்சர்ட்டில் போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ணி அந்த பாக்ஸை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பாக்ஸை ட்ரா பண்ணணும். ஷேப்ஸ் மூலமா போய் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைன்லாம் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் அந்த ஃபார்மில். அந்த லைன்லாம் நீங்கள் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப்ஸில் போங்க. இன்சர்ட்டில் ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு அடுத்தது ஒரு லைன் மாதிரி இருக்கும். இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ட்ரா பண்ணுறேன். இது எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீன் பால்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி மாறும். இது அப்படியே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சில பேருக்கு வந்து அந்த லோகோ நான் கொடுத்துருக்கேன்ல, ஸோ அந்த ஏபிசி ஸ்கூல் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் வந்து நான் லோகோ மாதிரி கொடுத்துருப்பேன். அந்த லோகோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் ஆகும். ஸோ அது வந்து எப்படி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் சிஸ்டமில் நீங்கள் என்ன பிக்சர் வச்சுருக்கீங்களோ அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பிக்சர் வச்சுருக்கேன். அதை நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிக்சர் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பெருசாக தான் உங்களுக்கு வரும். அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஷேப்ஸ்குள்ளே போகிறேன். இன்சர்ட்டில் ஷேப்ஸ், அதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிக்சர் தான் எனக்கு வேணும், இந்த ஷேப்ஸ் தான் வேணும். இந்த ஷேப்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரா பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறேன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சு, நான் கொடுத்துருக்க பிக்சர்ஸ் எல்லாமே எனக்கு போயிடுச்சு. அதாவது நான் ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், அந்த பிக்சர் எனக்கு போயிடுச்சு. அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வரணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, நம்ம பிக்சர் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஷேப் ஃபார்மேட்ன்றது டேப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடுச்சா. இதுல பாத்தீங்கன்னா வேர் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வேர் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் டெக்ஸ்ட். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி மறைஞ்சிருந்த பிக்சர் வந்து முன்னாடி வந்துடும். இந்த பிஹைண்ட் டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா பிக்சர் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்துடும். இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர் டெக்ஸ்ட். இப்போ நான் பிஹைண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்க வந்துருச்சு. அதே மாதிரி இதுக்கு கலர் ஃபில் பண்ணுறதா இருந்தால் இங்கே பாருங்க ஷேப் ஃபில்லையே போயிட்டு கலர் ஃபில் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்படி தான் நான் அந்த லோகோவை ரெடி பண்ணேன். நீங்களும் இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் இன்வாய்ஸ்க்கு அந்த காலம்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன்ல, அதை நான் எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் டேபிள்ஸில் போய் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. டேபிளில் போகிறேன், டேபிளில் இன்சர்ட் டேபிள். ஃபஸ்ட்டு எனக்கு எத்தனை காலம்ஸ் பார்த்தீங்கன்னா 5 காலம்ஸ் வேணும். அதுக்கப்புறம் 10 ரோஸ். ஸோ 5 அதுக்கப்புறம் 10 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு லே அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இரேசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்ற லைனை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி இரேஸ் பண்ணிக்கலாம். அந்த டாக்ஸ் இன்வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ஹெட்டிங் வந்திருக்கா, இந்த லைன் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதுக்குள்ள டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க டாக்ஸ் இன்வாய்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சென்டர் அலைன்மெண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஒன்றும் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பாக்ஸில் இந்த பாக்ஸ்லாம் வேண்டாம்னா நீங்கள் லே அவுட்டில் போயிட்டு எரேசர் வச்சு நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எரேசர் கொடுத்து எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எரேஸ் ஆகிடும். உங்களுக்கு எந்தெந்த லைன்ஸ் வேண்டாமோ நீங்கள் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த பிடிஎஃப்கான லிங்க்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த பிடிஎஃபை வச்சு உங்கள் சிஸ்டமில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷான் பிரீஃப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.